சிங்கிள் டேட்டா டைப் ஆர் ஸ்கேலார் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. டேட்டா டைப் இது எதுக்குன்னா ஒரு டேட்டா வந்து ஒரே ஒரு ரெக்கார்டை ஃபெச் பண்ணி வந்துச்சுன்னா அந்த அந்த டேட்டா வந்து நம்ம ஸ்கேலார் யூஸ் பண்ணல. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது name equal king. இப்போ வந்து இது வந்து ஒரு ரெக்கார்டை மட்டும் எப்படி சிங்கிள் ரெக்கார்டை எடுத்துட்டு வந்துச்சுன்னா இதை வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கேலார் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து சிங்கிள் வேல்யூ டேட்டா டைப் ஸ்கேலார் டேட்டா டைப். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சிங்கிள் டேட்டா டைப். இது வந்து நார்மலா நம்ம எப்படி வேர்கேர் டு நம்பர் இது மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதை அந்த ஒரே ஒரு சின்ன டேட்டா டைப் மட்டும் யூஸ் பண்ணிட்டோம். இது சிங்கிள் டேட்டா டைப். ஸோ இது மாதிரி சிங்கிள் வேல்யூவை ஃபெச் பண்றது ஸ்டோர் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்குவோம். அது சிங்கிள் டேட்டா டைப். அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் இது பண்றது வந்து ஆங்கர் டேட்டா டைப். சரிங்களா? ஆங்கர் டேட்டா டைப் என்ன பண்ணா இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். இதுவும் சிங்கிள் டேட்டா டைப் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் என்னன்னா இதுல ஆங்கர் டேட்டா டைப்ல இருக்க பெனிஃபிட் என்னன்னா நம்ம டிபில என்ன டேட்டா டைப் காலம் இருக்கோ அந்த இதை டைரக்டா நம்ம இன்கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிருக்குன்னா இஎம்பி டாட் எம்ப்ளாயி நம்பர் பெர்சன்டேஜ் டைப்னா என்ன ஆகுதுன்னா எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க எம்ப்ளாயி நம்பரோட அந்த டேட்டா டைப் டைரக்டா இந்த வேரியபிள் இன்கிரியேட் ஆகும். இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதையில வந்து டைரக்டா வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர்ல இருந்து டேட்டா டைப் இன்கிரியேட் ஆகல. ஃபியூச்சர்ல எதுவும் இந்த காலமோட சைஸோ இல்ல டேட்டா டைப் மாறினாலும் நம்ம ப்ரோக்ராமிங்ல நம்ம சேஞ்ச் பண்ண தெரியல. ஏன்னா வந்து இது எப்போதுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த டேபிளை ரெஃபர் பண்ணி அந்த டேபிளோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிருக்கு. ஸோ அதனால இந்த இது வந்து ஆங்கர் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் கம்மியாயிரும். ஏன்னா வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து யாரும் அந்த வேரியபிள் அந்த காலத்தோட டேட்டா சேஞ்ச் பண்ணாலும் நம்ம இங்க சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. சரிங்களா? இது வந்து ஆங்கர் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காம்போசிட் டேட்டா சரிங்களா? சிங்கிள் பார்த்தாச்சு, ஆங்கர் டேட்டா பார்த்தாச்சு. அடுத்தது காம்போசிட் டேட்டா டைப்னா இது என்னன்னா இதுல வந்து நான் ஸோ இண்டிவிஜுவல் காலத்தை நான் வந்து டேட்டா டைப் இது பண்றேன். சரிங்களா? இதே இது நான் வந்து மல்டிபிள் காலத்தை வந்து நான் இமர்ஜ் பண்ணி ஒரு டேட்டா டைப்பா கிரியேட் பண்றதுக்கு அதுக்கு வந்து காம்போசிட் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. காம்போசிட் டேட்டா டைப்க்கு காம்போசிட் டேட்டா டைப்ல இது எல்லாமே காம்போசிட் டேட்டா டைப் சொல்லுவாங்க. பெர்சன்டேஜ் ரோ டைப். இந்த பெர்சன்டேஜ் ரோ டைப்ல நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா ஒரு டேபிளுக்கு ஏன்னா நான் அந்த டேபிள்ல இருக்க எல்லா காலத்தோட ஸ்ட்ரக்சரும் இந்த வேரியபிளுக்கு இன்ஹெரிட் ஆயிரும். அப்பனா வந்து என்ன காலம் வேல்யூ அங்க இருந்தாலும் அந்த காலம் இருந்தாலும் அந்தோட ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப்பை இந்த ரோ டைப் இன்ஹெரிட் ஆயிரும். ஸோ இந்த வேரியபிள் வந்து நம்ம அந்த டேபிள்ல எந்த காலத்துக்கு வேணாலும் ஸ்டோர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து காம்போசிட். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சிங்கிளும் ஆங்கரும் என்னன்னா ஒன்லி ஒன் காலத்தை வந்து தான் அந்த டேட்டா டைப் இன்ஹெரிட் பண்றது. ரோ டைப் வந்து கம்ப்ளீட் டேபிள் ஸ்ட்ரக்சரே வந்து இங்க டேட்டா டைப்பை இன்ஹெரிட் பண்ணிடுது. சரிங்களா? இதனால என்னன்னா மல்டிபிள் டைம்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ண தேவையில்ல. ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த டேபிள்ல வந்து வேற டிஃபரன்ஸ் டேட்டா வந்தாலும் இதை ஸ்டோர் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து காம்போசிட் டைப்ல ஃபர்ஸ்ட் இது டேட்டாபேஸ்ல இருக்க டேபிள்ல இருக்க எல்லா ஸ்ட்ரக்சரையும் வந்து கேட்ச் பண்ணி ஒரு டேட்டா வேரியபிள கிரியேட் பண்ற மாதிரி. இது காம்போசிட் டைப். அதுக்கு வந்து பிஎல்எஸ்கியூஎல் ரெக்கார்ட் டைப். பிஎல்எஸ்கியூஎல் ரெக்கார்ட் டைப் சம்டைம்ஸ் என்னன்னா நம்ம வந்து என்னன்னா டேபிள்ல இருக்க காலமும் தேவைப்படுற டேட்டாவும் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஒரு சில வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். இது எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம ஒரு டேட்டா டைப்பா கிரியேட் பண்ண முடியும். அதுதான் பிஎல்எஸ்கியூஎல் ரெக்கார்ட் டைப். பிஎல்எஸ்கியூஎல் ரெக்கார்ட் டைப்ல எப்படி இருக்குன்னா இங்க பாருங்க, இது வந்து ஒரு பிஎல்எஸ்கியூஎல் ரெக்கார்ட் டைப் நேம் இஸ் ரெக்கார்ட். மல்டிபிள் டேட்டா டைப்பா ஒரே இதுக்குள்ள போட்டு இதை வந்து ஒரு ரெக்கார்ட் டைப்பா கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ரெஃபரன்சஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா இந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த 4 இதையும் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ப்ரூஃப் ஆஃப்
வேரியபிள்ஸை ஒரு டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது தான் ரெக்கார்ட் டேட்டா டைப். இது வந்து சின்டெக்ஸ் இதுதான் சரிங்களா. டைப் நேம் இஸ் ரெக்கார்டு. நம்ம என்னென்ன ஃபீல்ட்லாம் டேட்டா டைப்லாம் தேவையோ அதை இது பண்ணிட்டு இது பண்ணலாம். ரெக்கார்ட் டேட்டா டைப்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா டேட்டா டைப் கிரியேட் பண்ணோன்னே அதோட ரெஃபரன்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ரெஃபரன்ஸ் தான் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இது வந்து ரெக்கார்ட் டேட்டா டைப் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒண்ணா பார்த்துருவோம். சரி, பிஎல்எஸ்கல் டேபிள் வந்து என்னன்னா ரன் டைம்ல வந்து டேட்டா எவ்வளவு ஃபெச் பண்ணிருக்கோ அதை பொறுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிஎல்எஸ்கல் டேபிள் டைப்பை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெஸ்டட் டேபிளுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து டேட்டா டைப்போட வந்து என்னன்னா நம்மளுக்கு கீ காலமும் சேர்ந்து வரும் அந்த டேட்டா டைப்ல. அதுக்கு யூஸ் பண்றது நெஸ்டட் டேபிள். நெக்ஸ்ட் பிஆர்ஏ ஃபிக்ஸ்டு இன் சைஸ். பாத்தீங்கன்னா இதுல இந்த 3 டேட்டா டைப்பும் வந்து கலெக்ஷன் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. பிஎல்எஸ்கல் டேபிள், நெஸ்டட் டேபிள், பிஆர்ஏ. பிஆர்ஏவில் வந்து என்னன்னா சைஸ் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். ஸோ அதனால வந்து என்னன்னா பிஆர்ஏ டேபிள்ல நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம இவ்வளவு டேட்டா தான் நம்ம இந்த மாதிரி டேட்டா தான் ஸ்டோர் பண்றோம்னு சொல்லி சைஸை வந்து கொடுத்துருவோம். வேல்யூ 5 உள்ளது தான் ஸ்டோர் பண்ணணும், 5 வேல்யூ வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ்டு இன் இண்டெக்ஸுங்கிறதுனால பிஆர்ஏ வந்து பிஆரும் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு தான் பிஎல்எஸ்கியூல. பட் இது ஃபிக்ஸ்டு சைஸ். இந்த சைஸ் ஃபிக்ஸ்டு சைஸை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நெஸ்டட் டேபிள் என்னன்னா நம்ம சைஸ் கொடுக்க மாட்டோம், இந்த சைஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரன் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா பேஸ்ட் ஆன் டேட்டா இது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், அது நெஸ்டட் டேபிள். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று அசோசியேட்டிவ் அரே வந்து என்னன்னா அதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு இதாகும் சரிங்களா. இந்த 3 டேட்டா டைப்பும் கலெக்ஷன் டேட்டா டைப் சொல்லுவாங்க. பிஎல்எஸ்கல் டேபிள், நெஸ்டட் டேபிள், பிஆர்ஏ. இந்த 3 சரிங்களா. இது 3 கலெக்ஷன்ல பார்க்கலாம். மித்தது எல்லாம் ரோ டைப், பிஎல்எஸ்கல் ரெக்கார்ட் டைப் எல்லாம் வந்து நார்மல் டேட்டா டைப்ல நார்மலா இருக்கும். இதெல்லாம் கலெக்ஷன்ல வராது சரிங்களா. காம்போசிட் டேட்டா டைப் பட் நாட் இன் கலெக்ஷன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த சிங்குலர் டேட்டா டைப்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த சிங்கிள் டேட்டா டைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போறேன், வேற ஒன்றும் இல்லை. டிக்ளேர் நார்மலா எம்ப்ளாயி நம்பர். இந்த எம்ப்ளாயி நம்பர் வேரியபிளோட டேட்டா டைப் என்னன்னா நான் இன்ஹெரிட் பண்றேன். எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க எம்ப்ளாயி காலத்தோட டேட்டா டைப்பை இந்த வேரியபிளுக்கு இன்ஹெரிட் பண்ணிடு சரிங்களா. நான் டைரக்டா இதை வந்து எம்ப்ளாயி நம்பர் டேட்டா டைப் தெரிஞ்சுன்னா டைரக்டாவும் கொடுக்கலாம். பட் டைரக்டா கொடுத்ததுனால என்ன மைனஸ்னா நம்ம வந்து ஃபியூச்சர்ல இந்த எம்ப்ளாயி நம்பர் டேட்டா டைப் மாத்தணும்னா இங்கேயும் ப்ரோக்ராம்லயும் மாத்தணும். ஸோ அதனால இந்த மாதிரி டைப்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்கே சேஞ்ச் ஆனா இந்த வேரியபிளுக்கும் டேட்டா டைப் சேஞ்ச் ஆயிரும் சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி டேட்டா டைப் ப்ரோக்ராம் எழுதிய மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இநேமுக்கும் அது மாதிரி எம்ப்ளாயி டேபிள் இருந்து அந்த டேட்டா டைப் இன்க்ரியேட் பண்ணிட்டு வேரியபிள் டிக்ளரேஷன் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டேன். ஸோ எந்த மாதிரி டேட்டாவை அந்த வேரியபிள் ஹோல்ட் பண்ண போதோ அந்த மாதிரி டேட்டா டைப்பை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இது எல்லாமே
சிங்கிள் வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கான டேட்டா டைப். சரிங்களா? நான் என்ன பண்ணேன், இநேம், ஜாப், ஷேல், இந்த எத்தனை காலம் வேல்யூ ஃபெச் பண்றோமோ அத்தனை காலம்க்கு அத்தனை வேரியபிளும் இருக்கணும். ஸோ அந்த வேரியபிளும் நான் இன்டூ கிளாஸ். அப்ப என்ன ஆகுனா, இந்த வேல்யூ இந்த வேரியபிளுக்கு போகும், இந்த வேல்யூ இந்த வேரியபிளுக்கு, இது வந்து இதுக்கு போகும். சரிங்களா? ஃபெச் பண்றோம், பிஎல்எஸ்குள்ள அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். ஃப்ரம் எந்த டேபிள், வேர் எம்ப்ளாயி நம்பர் இன்புட். சரிங்களா? வி அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயி. ஸோ இங்க வந்து இன்புட்டை வாங்குவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்ணோம்னா டிபிஎம்எஸ் அவுட்புட் புட் லைன் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ நார்மல் ஸ்ட்ரிங்கை சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துருவோம். வேரியபிள்லாம் சும்மா டைரக்டா நம்ம சிங்கிள் கோட் இல்லாம கொடுத்துடலாம். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணது நான் பைப்பிங் யூஸ் பண்ணி கொடுத்தேன். சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். எம்ப்ளாயி நம்பரை செக் பண்ணிக்கிறேன். என்னன்னா 7369 இந்த டேட்டா நான் ஃபெச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபெச் பண்ணணும், நான் இந்த கோட் யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணி நான் பிஎல்எஸ்குள்ள இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் ஃபெச் பண்ண 7369 எம்ப்ளாயி நம்பர். இந்த இன்புட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேட்குது. ஏன்னா இன்புட் 7369 இந்த டேட்டாவை நீ எடுத்துட்டு வா. ஸோ வந்து இது என்ன ஆகுனா, இந்த வேர் கிளாஸ்ல இது அசைன் ஆயிரும். அசைன் ஆகிட்டு எம்ப்ளாயி நம்பர் இது இருக்கிற டேட்டா கூட ஃபெச் பண்ணோம். ஃபெச் பண்ணி இந்த லோக்கல் வேரியபிள் இது பிஎல்எஸ் வேரியபிள்ல போட்டுருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பிஎல்எஸ்கியூல நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா செட் சர்வர் அவுட்புட் ஆன கொடுக்குறோம். செட் சர்வர் இது 3 வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுச்சு. நம்ம இந்த நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் என்வரான்மெண்ட் இல்லாதனால இப்ப நம்ம இந்த ஸ்கிரீன்ல எஸ்டர் ஷார்ப்ல ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றோம். பட் ரியல் டைம்ல இதை வந்து அவுட்புட் மோட் பெரிய வேரியபிளா கிரியேட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் எண்டுக்கு சென்ட் பண்ணிடுவோம். வேற ஒன்றும் இல்லை, இன்புட் 7339 வாங்கிட்டு அந்த டேட்டாவை டிபியில டேபிள்ல இருந்து ஃபெச் பண்ணிட்டு அந்த டேட்டாவை ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள்ல இருந்து நம்ம பிஎல்எஸ்கியூஎல் என்வரான்மெண்ட்ல பிரிண்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட் நம்ம வந்து இங்க நம்ம வந்து லேர்ன் பண்றதுக்காண்டி நம்ம இங்க பிரிண்ட் பண்றோம். நார்மலா ரியல் டைம்ல என்ன பண்ணுவோம்னா இந்த இதெல்லாம் அவுட்புட் பெராமீட்டரா இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம டைரக்டா கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த ப்ரொசீஜரோ பேக்கேஜை கிரியேட் பண்ணி இந்த வேரியபிளை டைரக்டா ஃப்ரண்ட் எண்ட் கொடுத்துருவோம். ஃப்ரண்ட் எண்ட் இந்த இதுல இருந்து டேட்டாவை ரீட் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட்ல ஸ்டோர் பண்ணுவோம். இதுல எக்ஸாம்பிள் என்னன்னா, வந்து உங்களோட உங்களோட எம்ப்ளாயி ஐடி கொடுத்துட்டு உங்க எம்ப்ளாயி டீடைல்ஸ் எல்லாம் ஃபெச் பண்ணணும். ஜஸ்ட் எம்ப்ளாயி ஐடி மட்டும் என்டர் பண்ணி என்டர் கொடுத்தோன்னே டேபிள்ல போய் உங்களோட எல்லா டீடைல்ஸையும் ஃபெச் பண்ணி அவுட்ல உங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ற மாதிரி தான். ஸோ அங்க வந்து இந்த வேரியபிள் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணி இந்த டேட்டாவை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து சிங்கிள் டேட்டா டைப். சரிங்களா? ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒவ்வொரு காலமா நம்ம டிக்ளேர் பண்றோம். இதனால என்னன்னா நம்ம மல்டிபிள் காலத்துக்கு மல்டிபிள் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். இது வந்து சிங்கிள் டேட்டா டைப். சரிங்களா? இதுக்கப்புறம் சிங்கிள் டேட்டா டைப் சிங்கிள் டைப் ஒரு வேலை ஒவ்வொரு இதுக்கும். இப்போ வந்து இது டைரக்டா எம்ப்ளாயி நம்பர் போட்டு பிரிண்ட் பண்ணலாம், இல்ல டேட்டா நேமே டிக்ளேர் பண்ணலாம். பட் இது வந்து பெனிஃபிட், ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல எதுவும் டேட்டா சேஞ்ச் பண்ணாலும் பதில். நெக்ஸ்ட் வந்து ரோ டைப். சரிங்களா? காம்போசிட் டைப்ல ரோ டைப்பை பத்தி பார்க்கலாம். ரோ டைப்னா என்னன்னா, ஒரு டேபிள்ல இருக்க
எல்லாத்தையுமே நான் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா, இந்த இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சிங்கிள் டேட்டா டைப் புரிஞ்சா எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதை வந்து சிங்கிள் வேல்யூவை எப்படி இன்டூ கிளாஸ்ல போட்டு நம்ம பிரிண்ட் பண்றோம்ன்றது வினோத் புரிஞ்சா சிங்கிள் வேரியபிள் டேட்டா டைப் புரிஞ்சுண்ணா. இப்ப என்னன்னா இப்போ வந்து ஸ்கேலா டைப் இப்போ வந்து 14 எத்தனை காலம் இருக்கோ அத்தனை வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். அப்படி டிக்ளேர் பண்ணாம ஒரே வாட்டில எல்லாத்துக்கும் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கு வந்து காம்போசிட் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் வேற ஒன்றும் பண்ணல, இன்புட்டுக்கு வந்து சிங்கிள் டேட்டா டைப் தான் வேணும். ஏன்னா வந்து நம்ம ஒரே ஒரு இன்புட் தான் வாங்குறோம். ஆனா அந்த வேல்யூ ஸ்டோர் பண்றதை வந்து நான் காம்போசிட் டேட்டா டைப்பா கிரியேட் பண்ணிட்டேன். காம்போசிட் டேட்டா இல்ல, எம்ப்ளாயி டேபிளுக்கு பெர்சன்டேஜ் ரோ டைப்னா அந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க எல்லா காலத்தோட டேட்டா டைப்பும் இந்த வேரியபிளுக்கு இன்ஹெரிட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம எம்ப்ளாயி டேபிள் வந்து என்ன டேட்டா இருக்கோ எல்லா டேட்டாவையும் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா வந்து அந்த எல்லா டேட்டாவோட டேட்டா டைப்பும் இது இஎம்பி டேபிள் நேம் பெர்சன்டேஜ் ரோ டைப்னா அந்த டேபிள்ல இருக்க எல்லா ஸ்ட்ரக்சரோட டேட்டா டைப்பும் இது இருக்கும். டைரக்டா நம்ம யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா டைப்போட டைப் அதோட இன்ஸ்டன்ஸ் அவ்வளவுதான். ரோ டைப் கிரியேட் பண்றோம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் அதோட ரோ டைப், அதுக்கப்புறம் அதுக்கு வேரியபிள். ஸோ அப்போ வந்து இனிமேல் இந்த எந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணாலும் அந்த டேபிளுக்கு டைரக்டா நம்ம இது பண்ணலாம். சரிங்களா? இப்ப இதுல இருக்குன்னா காம்போசிட் டேட்டா டைப் இன்புட் மட்டும் ஒரு சிங்கிள் டேட்டா டைப் எடுத்துக்கிட்டேன், எம்ப்ளாயி நம்பர் என்ட்ரு பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் வந்து இது என்ன, ஸோ வந்து அர்லியர் வந்து இங்க வந்து ஒவ்வொரு காலமா எடுத்துட்டு இருந்தோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம இங்க வந்து காம்போசிட் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணிருக்கிறதுனால டைரக்டா வந்து இந்த காம்போசிட் டேட்டாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். இதை வந்து டைரக்டா எல்லா ரெக்கார்டையும் இந்த இதில் போட்டுக்கலாம், எல்லா காலம் வேல்யூ. அதுக்கு தான் இப்படி நான் செலக்ட் ஸ்டார்னா அதுல இருக்க எல்லா ரெக்கார்டையும் 14 ரெக்கார்டையும் எடுத்துட்டு வந்து 14 காலம்ஸ்னா இநேம், சேலரி, எம்ஜிஆர் நம்பர், அது எல்லா வேல்யூ எடுத்துட்டு வந்து இந்த இதுல போட்டுரும். ஃப்ரம் இஎம்பி ஃபார் ஒன் ரெக்கார்டுக்கு எத்தனை காலம் வேல்யூ இருக்கோ அத்தனை காலம் வேல்யூ இதை ஃபெச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 7369 அதுக்கு என்னென்ன டேட்டா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் டேட்டா மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து எப்போதுமே இந்த காம்போசிட் பிரிண்ட் பண்ணையில அந்த வேரியபிள் நேம் டாட் அந்த காலம் நேம் அப்பதான் வந்து அதுக்கு தெரியும் எந்த வேல்யூ ஃபெச் பண்ணுங்கிறது. இது மாதிரி தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். வேரியபிள் நேம் டாட் அந்த காலம் இந்த ரெக்கார்ட் டைப்க்கு. அது மாதிரினா நம்ம என்ன அந்த டேபிள் அந்த இதுக்கு இது பண்ற எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ வந்து நான் இப்போ இந்த வேர் கிளாஸ் இல்லாம நம்ம இது பண்ணாம என்ன ஆகும்னு நான் பார்த்தீங்கன்னா இப்ப இது இந்த எரருக்காண்டி தான் நான் இப்ப இது பண்ணேன். என்ன ஆகும்னா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணா ஒரே ஒரு ரோ மட்டும் ஃபெச் ஆகும். ஏன்னா 7369 என்ன டேட்டா இருக்கோ அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இந்த வேர் கிளாஸ்ல இருக்கிறதுனால டேபிள்ல இருக்க மொத்த டேட்டாவும் ஃபெச் பண்ணிட்டு இருக்குது. பட் அந்த மொத்த டேட்டாவும் ஃபெச் பண்ணிட்டு வந்து நம்ம டைரக்டா வந்து காம்போசிட் டேட்டா டைப்ல போட முடியாது. அதுக்கு வந்து நம்ம என்னன்னா கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி இது வந்துச்சுன்னா இதை வந்து எப்படி ஆன் பண்றதை நம்ம கலெக்ஷன்ஸ்ல பார்ப்போம். பட் இந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டா ஃபெச் ஆகுதுன்னா அப்போதைக்கு வந்து என்னன்னா இது வந்து நம்ம டேட்டா டைப்ல வந்து ஒரு ரோ தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் இது மோர் தென் ஒன் ரோ வருது. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்டி பார்த்தீங்கன்னா இதில் 14 ரோஸ் இருக்கு. 14 ரோஸோட எம்ப்ளாயி நம்பர்ஸ், நேம், சேலரி, ஜாப் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண முடியாது. பட் இந்த காம்போசிட் ரெக்கார்ட் டைப்ல ஒரு ரெக்கார்டு இப்போ 7th சுமித்தோட எல்லா டீட்டெயிலையும் ஸ்டோர் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு ரெக்கார்டா தான் ஸ்டோர் பண்ணணும். பட் இது வந்து மொத்த ரெக்கார்டையும் யூஸ் பண்றது நம்ம கலெக்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அப்படி இல்லாம நார்மல் காம்போசிட் டேட்டா டிக்ளேர் பண்ணிட்டு மொத்த வேல்யூ ஃபெச் பண்ணா அப்ப நம்மளுக்கு வர்றது தான் எக்ஸ்ட்ராக்ட் ரோ ரிட்டர்ன்ஸ் மோர் தென் ரெக்கார்ட்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ். ஒரே ஒரு ரோவுக்கு வராது, இது வந்து நிறைய ரோ ஃபெச் பண்ணிட்டு வருது, அதனால தான் எரர் அடிக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிச்சோம். சரிங்களா? இப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு வகையில ஹேண்டில் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் நம்ம எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி எரர் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். பட் ஃபியூச்சர்ல இது பண்ணலாம். இல்லாட்டி நம்ம கலெக்ஷன் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ வந்து இப்ப நார்மல் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க. என்னன்னா இப்ப முன்னாடி வந்து அந்த எரர் அடிச்சு வெளியே வந்துச்சு. எக்ஸ்ட்ராக்ட் வைக்கும்போது நம்ம வந்து இப்ப இந்த எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா அந்த எரர் அடிக்காம இந்த இந்த எரர் மெசேஜ் வந்து இது வந்து ஏன்னா வந்து இப்ப எனக்கு இங்க வந்து எந்த ஃபெயிலியர் வந்தாலும் அப்போதைக்கு வந்து இங்க இந்த இதுல வந்து இதுல ஹேண்டில் பண்ணிடு இந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரு. அதுக்கப்புறம் இந்த எரர் மெசேஜை பார்த்துட்டு ஓகே ஏதோ எரர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கோடை டிவேப் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த மெயினா இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது காம்போசிட் டேட்டா டைப்ங்கிறது வந்து ரோ டைப்னு டிக்ளேர் பண்ணோம்னா அந்த இருக்கிற மொத்த காலத்தோட டேட்டா டைப்பும் இந்த வேரியபிளுக்கு இன்ஹெரிட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி அந்த ஒரு ரோக்கான எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணலாம். பட் மல்டிபிள் ரோஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இங்க ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதை இப்படி மல்டிபிள் ரோஸ் வந்து பேஸ் பண்ண நம்ம எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி அந்த எரரை மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த டேட்டா ஃபெச்சை நம்ம இது பண்ணணும். சரிங்களா? எரர் இப்படி இந்த எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் ரோஸ் ஃபெச் பண்ணிருக்குன்னா ஸோ ஓகே மல்டிபிள் ரோஸ் ஃபெச் பண்ணுது. ஸோ மல்டிபிள் ரோ ஃபெச் பண்றதை நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும்? இது வந்து ஒரு ரோ ஃபெச் பண்ண வைக்க போறோமா இல்ல வந்து கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எல்லா ரெக்கார்டையும் சேவ் பண்ண போறோமா அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கணும். இதுல ரெண்டு மேஜர் எரர் வந்து இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து இந்த எரர் வந்து ஒரு 01403 இந்த எரரு நம்ம ஃப்ரீக்வெண்டா வந்து இந்த எரரை பார்ப்போம். இந்த எரர் வந்து என்னன்னா நோ டேட்டா ஃபவுண்ட் பர்டிகுலர் இன்புட்டுக்கு வந்து வேல்யூ இல்ல டிபி இல்லை அப்படின்னா அந்த எரர் நோ டேட்டா ஃபவுண்ட் எரர் வரும். அடுத்து வந்து அனதர் எரர் இப்ப நம்ம பார்த்ததுதான் இருக்கும்.
இது நம்ம பார்த்தது. இந்த 2 எரரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எரர்ஸ் சரிங்களா. ஸோ இதுல வந்து டேட்டாவே இல்லைன்னா அப்போ வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் வரும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் எம்ப்ளாயி டேபிள் இல்லாத ஒரு இதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸப்ஷன் வென்னதர்ஸ் போட்டதுனால இதாயிருக்கு. ஆனால் வென்னதர்ஸ் இல்லைன்னா இது த்ரோ பண்ற எறது நோ டேட்டா ஃபவுண்ட். ஏன்னா வந்து 000 30 உள்ள டேட்டாவே எம்ப்ளாயி நம்பரே கிடையாது. எக்ஸப்ஷன் ஜஸ்ட் அந்த எரர் காமிக்கிறக்காண்டி. இந்த எரர் இருந்துச்சுன்னா டிபியில் வந்து கொடுத்துருக்க இன்புட்டுக்கு டேட்டா இல்லைன்னா இந்த எரர் வந்துடும். இது வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் எரர் சரிங்களா. ஸோ இந்த எரர் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நம்ம டேட்டா வந்து இந்த பர்டிகுலர் இன்புட்டுக்கு வந்து டிபியில் வேல்யூ இல்லை அப்பனா வந்து நம்ம நோ டேட்டா ஃபவுண்டு. இல்லை மோர் தென் 1 ரோஸ் வந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி இந்த எரர் நம்பர் வரும் சரிங்களா. இந்த ரெண்டும் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து எப்போதுமே இந்த 2 எரர் ஃபேஸ் பண்ணணும். ஸோ இந்த எரர் வந்துச்சுனாலும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதான். ஸோ வந்து டிவியில் வந்து அந்த பர்டிகுலருக்கு டேட்டா இல்லை, டேட்டா வந்து மோர் தென் 2 ரோ ஃபெச் ஆகுது. ஸோ அதை பொறுத்து நம்ம டிசிஷன் எடுத்துப்போம் சரிங்களா. ரெக்கார்ட் டைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரெக்கார்ட் டைப் இதுதான் ரெக்கார்ட் டைப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். டைப் அதோட வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸையும் யூஸ் பண்ணிருக்கேன் சரிங்களா. இப்போ வந்து இப்போ எம்ப்ளாயி நம்பருக்கு இன்புட் வந்து டைரக்டா ஒரு ஸ்கேலர் டேட்டா டைப் சிங்கிள் டேட்டா டைப் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் நம்பருக்கும் அதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி 2 இன்புட் இப்போ நான் வாங்குறேன். அதுக்கப்புறம் ஒரு ரெக்கார்ட் டைப். இந்த ரெக்கார்ட் டைப் என்னன்னா 4 வேல்யூவை ஸ்டோர் பண்ற ஒரு ரெக்கார்ட் டைப்பா ஒரு ரெக்கார்ட் டைப். இந்த வேரியபிள்ல வந்து 4 இதை ஸ்டோர் பண்ணலாம். எப்பவுமே ரெக்கார்ட் டைப் எல்லாம் டைப் கிரியேட் பண்ணல டைப் நேம் இஸ் ரெக்கார்டு அந்த இதுக்கு தேவையான. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இதுக்கு வேரியபிள் இப்படி கிரியேட் பண்ணுவோம் இது இன்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா இதை யூஸ் பண்ணி இந்த இதை அக்சஸ் பண்ணுவோம் சரிங்களா. இதை வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன் சொல்லுவாங்க சரிங்களா. இந்த வேரியபிள் இந்த டேட்டா டைப்புக்கு ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலிடேட் பண்ணி நான் கொயரியை ஃபெச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் நாட் நல்லான்னு செக் பண்றேன். செக் பண்ணிட்டு தான் நான் இதை ஃபெச் பண்ண போறேன். நாட் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கொயரி எக்ஸிக்யூட் ஆகுது. இல்ல நல்லா இருந்துச்சுன்னா எல்ஸ் பாட்டுக்கு போயிட்டு இங்க இந்த இது பண்ண சரிங்களா. ஸோ இன்புட்டை செக் பண்றேன் நல்லா நாட் நல்லா இருந்துச்சு. இந்த வேலிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் நான் இது பண்றேன். ஆனா எஸ்கியூஎல் வந்து இந்த மாதிரி வேலிடேஷன் எல்லாம் பண்ண முடியாது. பிஎஸ்கியூஎல் பெனிஃபிட் என்னன்னா நம்ம இன்புட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொயரி ஃபெச் பண்ண முடிக்கலாம் சரிங்களா. இந்த பட் இந்த டேட்டா டைப் வந்து ரெக்கார்ட் டேட்டா டைப் சரிங்களா. இது வந்து 4 காலம் டேட்டா டைப்பை ஸ்டோர் ஹோல்ட் பண்ற ஒரு டேட்டா டைப்பா இருக்கு சரிங்களா. இதுக்குள்ள வந்து டைரக்டாவும் கொடுக்கலாம், இல்ல இப்படி காலமோட இன்ஹெரிட்டட் டைப்பாகவும் கொடுக்கலாம் சரிங்களா. எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் டைரக்டா டிபார்ட்மெண்ட் டேபிளோட ஹோல் டேபிளே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் சிங்கிள் டேட்டா டைப்பு இல்ல காம்போசிட் டேட்டா டைப்பு இல்ல நார்மல் டேட்டா இதெல்லாம் காம்பினேஷன் இந்த மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன்ல நம்ம கொடுக்க முடியும் சரிங்களா. இதுதான் ரெக்கார்ட் டைப்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்பா நம்ம ஒரு இதுல இருக்கு.
ஸோ நான் இந்த சிம்பிள் ஆப்பரேஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ரெக்கார்ட் டைப் கிரியேட் பண்ணி, அத ஃபெட்ச் பண்ணி இதுல ஸ்டோர் பண்ணியிருக்கேன்.
record type. Okay. check. இன்னைக்கு ஒவ்வொரு ஓவர்வியூ கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இந்த இதை நான் வந்து நாளைக்கு ஸோ இன்னைக்கு இது பண்ணது எப்படி வந்து பிஎல்எஸ்கியூல எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுங்கிறதா நம்ம மெயினாக இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணது. அதில் என்ன டேட்டா டைப் இருக்குன்னு பார்த்தோம். இல்லை சிங்கிள் டேட்டா டைப், ஆங்கரு, காம்போசிட் இது மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். அதில் வந்து எப்படி வேல்யூவை செலக்ட் பண்ணிட்டு பிஎல்எஸ்கியூல அந்த வேல்யூ வந்து பிஎல்எஸ்கியூ வேரியபிளில் போடுறோம். அதுக்கப்புறம் அதை எப்படி பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வர ஒன்லி பிஎல்எஸ்கியூஎல் வேரியபிளை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணால் எஸ்கியூஎல்லேருந்து டேபிள்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி பிஎல்எஸ்கியூஎல் வேரியபிளில் போட்டு அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இல்லை இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிட்டோம்னா வேல்யூ வந்து டிபிலேருந்து இங்கே கொண்டு வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி என்னென்ன சின்டெக்ஸ் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுமோ சேம் சின்டெக்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். இன்டர் கிளாஸ்க்கு அப்புறம் அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் நம்ம இஃப் கிளாஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ வந்து டைரெக்டா பிரிண்ட் பண்ணி இங்க வந்துட்டோம். டைரெக்டா நம்ம பிரிண்ட் பண்ணணுமா இல்லை அதுக்கு முன்னாடி வேற எதுவும் வேலிடேஷன் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா டைரெக்டா இஸ் நாட் நல் தென் இதை பிரிண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இதையும் நம்ம செக் பண்ணிட்டு அந்த வேரியபிளை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணலாம். ஜாப் ஸோ இது மாதிரி நம்ம வேலிடேஷன் இப்போ நான் சிம்பிள் வேலிடேஷன் இதுல நல்லா நாட்டெல்லாம் செக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் டிபெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம ரெக்யர்மெண்ட் பொறுத்து அந்த இருக்க காலம்ல இருக்க வேல்யூ அந்த வேரியபிள் இருக்க வேல்யூ செக் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஸோ அதை பொறுத்து நம்ம எதுவும் டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ அந்த இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணுவோம். எஸ்கியூஎல்ல இருந்து டேட்டா ஃபெச் பண்றோம், பிஎல்எஸ்கியூஎல் வேரியபிள் யூஸ் பண்றோம், ஸ்டோர் பண்றோம். அதுக்கப்புறம் பிஎல்எஸ்கியூஎல் வேரியபிள்ல வேலிடேஷனை பொறுத்து நம்ம கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் டிபியில் எதுவும் அப்டேட் பண்ணாலும் அந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும். ஸோ இது மாதிரி இன்டராக்ஷன் எஸ்கியூஎல் பிஎல்எஸ்க்கு சேர்த்து யூஸ் பண்றதா எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூஎல் வந்து பிசினஸ் லாஜிக்கை பொறுத்து இன்டிகிரேஷன் எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூஎல் இன்டிகிரேஷன். சரிங்களா? இது என்ன பெனிஃபிட்னா எஸ்கியூஎல் என்னென்ன நம்ம கற்றுக்கிட்டோமோ அதெல்லாம் சேம் வே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா பிஎல்எஸ்கியூஎல் வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான்.
வந்து என்னன்னா இந்த 3 வேரியபிளும் வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல இந்த வேலிடேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஸோ இது மாதிரி நம்மளுக்கு தேவையான வேலிடேஷன் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் இன்டிகிரேஷன் நம்ம PLSQL பண்ணலாம். ஸோ நான் வந்து சிம்பிள் இஃபோ போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணிட்டு நாம அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்டுக்கு டிஸ்பிளே பண்றதுன்னா அந்த வேல்யூ கொடுக்கலாம். இல்ல பேக் எண்ட்ல ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம வேல்யூ வேணும்னா அது பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ். சரிங்களா? இதனால என்னன்னா நம்ம பிசினஸோட இன்டெலிஜென்ஸை நம்ம ப்ரோக்ராமிங்ல கொண்டு வர முடியும். வந்து நம்மளோட மெயின் இதை வந்து வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றோம், அதுக்கப்புறம் வந்து எப்படி எஸ்கியூஎல் வந்து டேட்டா எடுத்துட்டு PLSQL வேரியபிள போடுறோம், அதுக்கப்புறம் எப்படி வேலிடேஷன் பண்றோம், இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஈஸியா பண்ணிட முடியும். சரிங்களா? கேக்குதா? ஸ்னேகா, வினோத், என்னோட வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த இதுதான் பார்க்கணும்னு நினைச்சோம். சரிங்களா? பேசிக் எப்படி வந்து SQL PLSQL எப்படி இன்டெகிரேட் பண்றோம். சரிங்களா? எப்படி செலக்ட் பண்ணிட்டு எப்படி வேரியபிள் யூஸ் பண்ணி இது பண்றோம். சரிங்களா? நாளைக்கு வந்து இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். சரிங்களா? எப்படி வந்து காம்போசிட் டேட்டா எப்படி இது பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஜஸ்ட் இன்னைக்கு பேசிக் ஸ்டார்ட் எப்படி வந்து SQL PLSQL இன்டெகிரேட் பண்றோம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இது பண்ணுங்க. சரிங்களா? மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சரிங்களா? ஜஸ்ட் இது ஸ்டார்டட், அவ்வளவுதான் PLSQL வந்து. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து டீப் டைவா போடுவோம். ஸோ எதையும் பெண்டிங் வைக்காதீங்க. அன்னன்னைக்கு நடக்கிற கிளாஸ் அன்னன்னைக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எதுவும் டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நாளைக்கு நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே. தேங்க்யூ.